அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் மிளகு வறுவல். சிக்கன் மிளகு வறுவல் எப்படின்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஜம்முன்னு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அம்புட்டு ருசியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே ரச சாதத்தோட சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப எம்மியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பெல் ஐக்கானே ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த சிக்கன் மிளகு வறுவல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் வறுவல் பண்ண போகிறோம். சிக்கன் வறுவல் சிக்கன் மிளகு கறி வறுவல் செய்ய போகிறோம். இப்போ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது நான் 600 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயமாக 4 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 7-8 வரமிளகா பிச்சு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். இந்த சட்டி நல்லா காயட்டும். இப்போ இதில் என்ன தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காயட்டும் நல்லா. பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த எண்ணெயில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சிக்கன் மிளகு கறி வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. நல்லா வதங்கணும் வெங்காயம். அப்போ தான் அந்த வறுவல் நல்லாயிருக்கும். சிக்கன் வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்குது, நல்லா வதங்கட்டும். எல்லோரும் பொங்கல் எப்படி கொண்டாடுனீங்க? சூப்பராக கொண்டாடுனீங்களா? எல்லாம் நல்லா இருப்பீங்கல்ல? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ சிக்கனுக்கு நல்லா வேகணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரையும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வருது. இப்போ இதில் நம்ம பிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 8 வரமிளகா பிச்சு வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 8 மிளகா பிச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்து அதையும் சேர்த்து வெங்காயத்தோட நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் மிளகாயும் சேர்ந்து நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் மிளகு வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரச சாதம் சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். அவ்வளவு சுவையாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா செஞ்சாக வச்சுட்டு வெங்காயம் நல்லா சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம அந்த தக்காளியை சேர்த்துக்குவோம். தக்காளியை சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி வைக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இந்த தக்காளி நல்லா குலைவாக சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ராஸ்மல் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ராஸ்மல் போகணும். இஞ்சி பூண்டோடு சேர்த்து வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா ராஸ்மல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ராஸ்மல் போகட்டும். இப்போ ராஸ்மல் போகிற வரையும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம சிக்கனை வச்சுக்கலாம். சிக்கனை சேர்த்து இது நான் சிக்கன் வாஷ் பண்ணிவிட்டு 600 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ அதில் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ அந்த மிளகாத்தோடு சேர்ந்து உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா சிக்கனை பரப்பி வச்சு இப்போ இது கொஞ்சம் தண்ணி விட்டு வேகட்டும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். இப்போ நல்லா தண்ணி விட்டு வெந்துருச்சு. நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடிக்கிடுவோம், வேகட்டும். நல்லா பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சிக்கன் இப்படி வெந்துடும் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா தண்ணி வற்றி வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்ற வேண்டியது இருக்குது. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மிளகு சீரக பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இருக்கட்டும், மிளகு சீரக பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் மிளகு ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், சிம்மில் வச்சு 2 நிமிஷம் இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சிக்கன் மிளகு கறி வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஜம்முன்னு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனுக்கும் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் மிளகு கறி. இதே மாதிரி செய்து போய்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.